என் பெயர் வினோத். எனக்கு வயது 20. கோயமுத்தூருக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம்தான் என் சொந்த ஊர். நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்பதால் வாழ்க்கையின் கஷ்டங்கள் என்னவென்று சிறு வயதிலேயே புரிந்து கொண்டவன். ஊருக்குள் இருக்கும் ஒரு பிரபலமான காய்கறி கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த வேலைதான் என் குடும்பத்தின் வண்டியை ஓட்ட உதவிகரமாக இருந்தது. எங்கள் கடையின் உரிமையாளர் பெயர் நிதிஷ். வசதியான வாழ்க்கை, பிசினஸ் என்று எப்போதும் பரபரப்பாக இருப்பவர். அவருக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் தான் ஆகிறது. பிசினஸ் வேலைக்காக அவர் அடிக்கடி துபாய் மற்றும் சவுதி அரேபியா செல்வது வழக்கம். அதனால் மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் அவர் ஊரில் இருக்க மாட்டார். நிதிஷின் மனைவி கமலி பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருப்பார். அந்த ஊரில் அவரை பார்க்கும் எந்த ஒரு ஆணுக்கும் அவர் மீது ஒரு சிறிய ஈர்ப்பு ஏற்படுவது இயல்புதான். நானும் ஆரம்பத்தில் அவர் மீது ஒரு மயக்கம் கொண்டிருந்தேன். ஆனால் நமக்கு கிடைக்கும் இந்த வேலை போய்விடுமே, நாம் குடும்பத்தின் ஒரே வருமானம் இதுதான் என்ற பயத்தினால் எப்போதும் அவரிடம் முகம் கொடுத்து பேசுவதை தவிர்த்து வந்தேன். எப்போதும் தலை குனிந்தபடியே என் வேலையை மட்டும் பார்த்துவிட்டு செல்வதுதான் என் வழக்கம். கடைக்கு வருவார், எதையாவது கேட்பார். நான் பதில் சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவேன். அன்றும் வழக்கம் போல மாலை நேர கடை வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. கடையை அடைக்கும் நேரம் நெருங்கியதும் கடையின் பின்புறம் இருந்த மரத்தடியில் சேகரிக்கப்பட்ட காய்கறி கழிவுகளை கொட்ட சென்றேன். அந்த இடமே மரங்கள் சூழ்ந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நான் கையில் கழிவு கூடையுடன் சென்றபோது அங்கே தென்னை மரத்தின் கீழ் தனியாக நின்று கொண்டிருந்தார் கமலி. அவர் அங்கே நிற்பதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சற்றும் எதிர்பாராத அந்த சந்திப்பில் நான் லேசாக நடுங்கி போய் கையில் இருந்த கூடையை கீழே இறக்கி வைத்தேன். யாரது, வினோத்தா என்று அவர் தன் மெல்லிய குரலில் விசாரித்தார். நான் உடனடியாக தலை குனிந்தபடியே, ஆமாங்க மேடம், நான் தான் கழிவுகளை கொட்ட வந்தேன் என்றேன். குரலில் லேசான நடுக்கம் இருந்தது. அவர் என்னை ஒரு வினாடி பார்த்துவிட்டு லேசாக புன்னகைத்தார். அந்த புன்னகை சாதாரணமானதல்ல. என் நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு புதிய அலையை அது ஏற்படுத்தியது. என் இதய துடிப்பு சட்டென்று அதிகரித்தது. அவர் அங்கிருந்து நகர்ந்து வீட்டின் உள்ளே செல்ல நான் என் பணியை முடித்துவிட்டு அங்கிருந்து அவசரமாக கிளம்பினேன். ஆனால் என் மனது மட்டும் அங்கே அந்த தென்னை மரத்தின் நிழலிலே தங்கிவிட்டது. அன்றிரவு என் சிறிய அறை விளக்கை அணைத்துவிட்டு படுத்தேன். ஆனால் எவ்வளவோ முயன்றும் என்னால் கண்களை மூட முடியவில்லை. கண்ணை மூடினால் கமலியின் அந்த புன்னகையும் என் பெயரை கூப்பிட்ட அந்த மெல்லிய குரலும் மட்டுமே எனக்குள் எதிரொலித்து கொண்டே இருந்தன. புரண்டு புரண்டு படுத்தேன். கடவுளே, என்ன இது பைத்தியக்காரத்தனம்! அவங்க முதலாளி மனைவி, நீயோ அவங்க கடையில் வேலை செய்கிற பையன். இந்த எண்ணம் கூடவே கூடாது என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டு தவித்தேன். ஆனாலும் மனம் கேட்கவில்லை. சில நாட்கள் கடந்தன. அந்த சந்திப்புக்கு பிறகு என் மனசுக்குள் ஒரு அமைதியின்மை இருந்து கொண்டே இருந்தது. ஒரு மதிய வேளையில் கடை வேலைகளை முடித்துவிட்டு முதலாளி வீட்டு பக்கம் வேலை விஷயமாக சென்றேன். அன்றைய தினம் வீட்டில் கமலியை தவிர வேறு யாரும் இல்லை. மற்ற வேலைக்காரர்கள் அனைவரும் வெளியே போயிருந்தனர். நான் வாசலில் நின்று கொண்டிருந்த போது கதவை திறந்த அவர் என்னை பார்த்து, வா வினோத், மேலே ஒரு சின்ன வேலை இருக்கு, உன்னால் ஒரு உதவி செய்ய முடியுமா என்றார். என் இதய துடிப்பு மீண்டும் கூரை ஏறியது. சொல்லுங்க மேடம், என்ன வேலை என்று கேட்டேன். மேலே இருக்கிற ரூமில் ஒரு பீரோ இருக்குது, அதோட இடத்த கொஞ்சம் மாற்றி வைக்கணும், என் கூட சேர்ந்து கொஞ்சம் தள்ளுறியா என்றார். பயமும் விவரிக்க முடியாத ஒரு ஆசையும் ஒரு சேர என்னை வாட்ட, சரிங்க மேடம் என்று சொல்லிக்கொண்டே மேல் தளத்திற்கு பின்னாடி நடந்தேன். அந்த அறையின் தனிமையும் அமைதியும்
எங்களை சுற்றியிருந்த காற்றை கூட கனக்கச் செய்தது. வீட்டின் மேல்தளம் எப்போதுமே வெளியாட்கள் யாரும் வராத பகுதி என்பதால் ஒரு தனி உலகம் போல இருந்தது. நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த பெரிய மரபீரோவை தள்ள முயன்றோம். ஆனால் அது மிகவும் பாரமாக இருந்தது. நகரவே இல்லை. ரொம்ப வெயிட்டாக இருக்கு மேடம், நகராது போல என்றேன். இல்லை வினோத், இன்னொரு பக்கம் சேர்ந்து நல்லா தள்ளு என்று என்னுடன் சேர்ந்து தள்ள எதிர்பாராத விதமாக பீரோ திடீரென ஒரு பக்கம் நழுவ நாங்கள் இருவரும் மிக நெருக்கமாக நின்றோம். அந்த தருணத்தில் என் கைகள் அவரது கைகளின் மேல் உரசியது. அவரது மூச்சு காற்று என் முகத்தில் படும் அளவுக்கு தூரம் மிக குறைவாக இருந்தது. நான் திகைத்து போய் அப்படியே நின்றேன். கமலி என்னை விட்டு விலக முயலவில்லை. மாறாக தன் கையை மெல்ல என் தோளில் வைத்து நிமிர்ந்து பார்த்தார். அந்த பார்வையில் இத்தனை நாட்களாக நாங்கள் அடைந்து கிடந்த தனிமையின் பசியும் வாழ்க்கையின் ஏக்கமும் தெளிவாக வெளிப்பட்டன. ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் வினோத் என்றார் அவர் சற்று நடுங்கிய குரலில். தன் கண்களை என்னிடமிருந்து திருப்பாமல், என்ன மேடம், என்ன சொல்லணும்? என் குரல் தளர்ந்து நடுங்கியது. இனிமையாவது என்னை மேடம்னு கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை மனசுக்குள்ளே நினச்சிருக்கேன் தெரியுமா? நான் திகைப்போடு அவரை பார்த்தேன். என் கண்களை நேருக்கு நேர் பார்த்த அவர் சற்றென்று என் கைகளை பிடித்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். அந்த வினாடியில் எங்களுக்குள்ளும் சமூகத்திற்குள்ளும் இருந்த அத்தனை தடைகளும் சுக்கு நூறாக உடைந்து வீழ்ந்தன. இந்த தனிமை ரொம்ப கொடூரமானது வினோத். என் புருஷன் வெளிநாட்டில் இருக்கார், பணத்தை அனுப்புகிறார். ஆனால் என் மனசு கேட்குறத கொடுக்க ஆள் இல்லை. ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தமே கிடைச்சிருக்கு என்றார். அவர் கண்கள் பணிந்து போக என் மனதில் இருந்த அத்தனை பயமும் அந்த நொடியில் மறைந்து போனது. அங்கே ஆழமான காதலும் பரிவும் மட்டுமே மிஞ்சின. கமலியை என் கைகளில் மெல்ல அணைத்து கொண்ட நான் அவளது காதுகளுக்கு அருகில் மெலிதாக சொன்னேன், உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் கமலி. இனிமே நீயும் நானும் ஒன்றுதான். உன்னை என் உயிர் மாதிரி பார்த்துக்குவேன், யாருக்கும் தெரியாமல். அந்த சிறிய அறையின் சுவர்கள் மட்டுமே சாட்சியாக நானும் கமலியும் எங்கள் உலகத்தை காதலின் வழியே கட்டமைக்க தொடங்கினோம். ஊர் உலகத்தை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்களுக்கென ஒரு புதிய காவியத்தை அங்கே எழுத ஆரம்பித்தோம். அது எங்கள் இருவருக்கும் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரமாக மாறியது. நாங்கள் இருவரும் காதலில் மூழ்கிய அந்த நாட்களுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கை இரகசியமாக மிக அழகாக நகர்ந்து கொண்டிருந்தது. கமலியின் கணவர் நிதிஷ் வெளிநாட்டில் இருப்பதால் எங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்கவில்லை. கடையின் வேலைகளை முடித்துவிட்டு நான் அவர் வீட்டுக்கு செல்வதும் இருவரும் மணிக்கணக்கில் பேசி மகிழ்வதும் வாடிக்கையானது. ஆனால் இன்பம் எப்போதுமே நிரந்தரமாக இருக்குமா என்ன? எங்கள் இரகசிய காதல் ஒரு நாள் வெளிப்பட்டு விட்டது. ஊரில் சிலர் எங்களை கவனித்துவிட்டு கமலியின் கணவர் வீட்டிற்கும் கடை உரிமையாளரான நிதிஷுக்கும் இரகசியமாக தகவல் கொடுத்து விட்டனர். ஒரு நாள் திடீரென்று நிதிஷ் துபாயிலிருந்து ஊருக்கு வந்து விட்டார். நிலைமை கைமீறி போய்விட்டதை உணர்ந்த எனக்குள் பயம் தொற்றிக் கொண்டது. நிதிஷ் நேரடியாக கடையிலிருந்து என்னை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்தார். அங்கே கமலியும் நின்று கொண்டிருந்தார். நான் நடுங்கியபடியே தலை குனிந்து நின்றேன். அப்போது என்னை உற்று பார்த்த கமலி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தன் கணவர் நிதிஷிடம் சற்றும் யோசிக்காமல் பேசத் தொடங்கினார். இவன்தான் என்னை வற்புறுத்தினான் நிதிஷ். நான் தடுத்து விட்டேன். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. என்னை அவனுக்கு இணங்க பல முறை மிரட்டினான். நான் அவன் மிரட்டல்களுக்கு கடைசி வரை இணங்கவே இல்லை. என் மேலே எந்த தப்பும் இல்லை என்று என் மீது அத்தனை பழியையும் மிக துணிச்சலாக போட்டார்.
அவர் அப்படி பேசுவதை கேட்டு நான் அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தேன். என்னை ஏமாற்றியதுடன் இல்லாமல் தன் சொந்த தவற்றை மறைக்க என்னை காட்டி கொடுத்து விட்டாரே என்று என் நெஞ்சம் வெடித்தது. கமலி சொன்னதை கேட்டு நிதிஷுக்கு இன்னும் கோபம் கொப்பளித்தது. டேய், உன்னை நம்பி கடையை கொடுத்தா என் வீட்டு கேட்ட தாண்டி என் மனைவியே ஏமாத்துறியா என்று கத்தியபடியே என்னை பலமாக தாக்கினார். கமலியும் அருகில் நின்று, இனிமே இவன் இந்த ஊரில் இருக்கவே விடக்கூடாது, உடனே விரட்டி விடுங்க என்று நிதிஷிடம் கோபமாக கூறி என்னை அங்கிருந்து துரத்தி விடச் சொன்னார். ஊரெல்லாம் ஒரே அவமானம். நிலைமை விபரீதமானதை உணர்ந்த நிதிஷ், இனிமேல் நீ இந்த கடையில் வேலை செய்ய வேண்டாம், உடனே ஊரை விட்டு போய்விடு என்று என்னை மிரட்டி அங்கிருந்து விரட்டிவிட்டார். என் வாழ்க்கை அத்தோடு முடிந்து விட்டது என்று நினைத்து விட்டேன். வேலை போய்விட்டது, ஊரில் அவமானம், உயிராக நினைத்த காதலியும் என்னை காட்டி கொடுத்து விட்டார். மிகுந்த மனவேதனையுடனும் கண்ணீருடனும் நான் என் சொந்த கிராமத்திற்கே திரும்பி சென்று விட்டேன். அன்று இரவு என் அறையில் தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். கமலியின் நினைவுகள் என்னை சுட்டெரித்தன. அப்போது என் கைபேசி சினுங்கியது. எடுத்து பார்த்தால் ஒரு குறுஞ்செய்தி. அதே கமலியிடமிருந்து வந்திருந்தது. வினோத், என்னை மன்னித்துவிடு, சூழ்நிலை நம்மை பிரித்து விட்டது. ஆனால் என் மனது உன்னை விட்டு எங்குமே செல்லவில்லை. நீ எங்கிருந்தாலும் பத்திரமாக இரு. என் வாழ்நாளில் உன்னை மறக்கவே மாட்டேன். அந்த செய்தியை படித்ததும் என் கண்ணீர் இன்னும் அதிகமானது. கணவனிடமிருந்து தப்பிப்பதற்காகவே கமலி அப்படி செய்திருக்கிறார் என்று என்னை நானே சாந்தப்படுத்தி கொண்டேன். ஆனாலும் காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்ற நம்பிக்கையுடன் என் வாழ்க்கையின் அடுத்த அடியை நோக்கி நகரத் தொடங்கினேன். சில மாதங்கள் கடந்தன. நான் ஊரில் சிறிய வேலைக்கு சென்று வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்க ஆரம்பித்தேன். கமலியின் நினைவு என் மனதில் ஒரு நீங்கா வடுவாகவும் ஒரு அழகான காதலின் உலகமாகவும் அப்படியே இருந்தது. ஒரு நாள் மாலை நான் வேலை செய்யும் இடத்திலிருந்து என் ஊருக்கு பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்தேன். அப்போது வழியில் ஒரு பிரபல மருத்துவமனை அருகே பேருந்து நின்றது. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்த என் கண்கள் அங்கே நின்ற ஒரு காரின் மீது நிலை குத்தின. அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அது நிதிஷின் கார். காரின் பக்கத்தில் நிதிஷும் அவருடன் புன்னகையுடன் முகமலர்ச்சியோடு நடந்து வந்து கொண்டிருந்த கமலி நின்றிருந்தார். கமலி கர்ப்பமாக இருப்பதை அவளது தோற்றம் தெளிவாக வெளிப்படுத்தியது. நிதிஷ் மிகுந்த பாசத்துடன் அவளை தாங்கி பிடித்து கூட்டி சென்று கொண்டிருந்தார். அதை பார்த்த எனக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. சில மாதங்களுக்கு முன்பு என்னிடம் கண்ணீரோடு உருகிய கமலி இப்போது தன் கணவருடன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாரே. சற்று யோசித்த போதுதான் அந்த பயங்கரமான உண்மை என் மூளையை அறைந்தது. நிதிஷ் வெளிநாட்டில் இருந்த மாதங்களில் தனக்கு ஏற்படவிருந்த கர்ப்பகால சிக்கலையும் ஊருக்கு தெரிந்தால் தன் மீது விழும் களங்கத்தையும் மறைக்கவே கமலி என்னை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தியுள்ளார். நிதிஷ் ஊருக்கு திரும்பியதும் கோபப்படுவது போல நாடகமாடி தன் மீதான சந்தேகத்தை முழுமையாக என் மீது திருப்பிவிட்டு தன் கணவனோடு சேர்ந்து வாழும் இந்த நாடகத்தை தான் அப்போதே அவர் திட்டமிட்டிருக்கிறார். அன்று அவர் அனுப்பிய அந்த உருக்கமான குறுஞ்செய்தி கூட என்னை பழி வாங்காமல் என்னை அமைதியாக அனுப்பி வைப்பதற்காக அவர் போட்ட நாடகம்தான் என்பதை தாமதமாக புரிந்து கொண்டேன். என்னை ஏமாற்றிய அந்த அழகிய முகத்தின் முகமுடி அப்போதுதான் என் கண்முன்னே கிழிந்து தொங்கியது. சில பொருட்கள் உடையும், பிறகு அவை சரி செய்யப்படலாம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அந்த பேரழிவுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல அது ஒருபோதும் இருக்காது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கமெண்டில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள்.